தமிழ் மல்டிமீடியா டுடோரியலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம CorelDRAWல பார்க்க போகிறது CorelDRAWல நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் இது. ஃபர்ஸ்ட் அந்த டூல் தான் இருக்கு, பிக் டூல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். CorelDRAWல இருக்கிற டூல்ஸ்லேயே முதல்ல இருக்கிற டூல் தான் இந்த பிக் டூல். இதுதான் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் நம்ம மூவ் டூல்னு ஒரு டூல் ஒன்று பார்த்துருப்போம். அந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம மூவ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறது இருந்தாலும், இல்லை ஒரு டெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதா இருந்தாலும், எது மூவ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஃபோட்டோஷாப்பில் மூவ் டூல் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதே கான்செப்டில் தான் இந்த பிக் டூலை நம்ம CorelDRAWல நம்ம ஒர்க் பண்ணுறோம். இங்கே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ, இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்டோ, இல்லை ஏதாவது ஒரு பிக்சரோ நீங்கள் மூவ் பண்ணோன்னா நீங்கள் இந்த பிக் டூலை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் டூல் ஒன்று இருக்குது. அந்த ரெக்டாங்கிளில் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ரெக்டாங்கிளை இப்போ நான் செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா நான் மூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா பிக் டூலை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிக் டூலுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்டில் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இந்த ஆப்ஜெக்ட் இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆகிருக்குங்கிறது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கார்னர்லேயும் நமக்கு ஒரு சின்ன சின்ன கட்ட மாதிரி வந்திருக்கு. இது பேர் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இப்போ நான் மூவ் பண்ணனாலும் நான் அந்த பிக்டரை செலக்ட் பண்ணிட்டு இப்படி நான் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி இப்படி நான் வச்சுக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கும் நான் இந்த பிக்டரை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டோட சைஸை நான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணணும், அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். சின்னதாவோ இல்லை பெருசாவோ நான் மாற்றணும்னா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிக் டூலை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். செலக்ட் பண்ணாதான் நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வரும். பிக் டூல் மூலமா செலக்ட் பண்ணாதான் நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு கார்னரில் நான் அதை கர்சர் கொண்டு போகிறேன். அப்போ அந்த மவுஸ் கர்சர் மாறுது, ஏரோ மாதிரி இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்டோட சைஸை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ இந்த டூல்ஸ் கிட்ட இந்த பிக் டூல் கிட்ட நான் கர்சர் கொண்டு போகும்போது அந்த பிக் டூல் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம்ங்கிறத அவங்களே ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. பிக் டூல்னு நேம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட், பொசிஷன் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணலாம், அதோடைய பொசிஷனை நம்ம மாற்றலாம். தென் டிரான்ஸ்ஃபார்ம், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம சைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த பிக் டூல். எல்லா டூல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா CorelDRAWல ஷார்ட்கட் இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் நம்ம மூவ் டூலை வியை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மூவ் டூல் செலக்ட் ஆகும். பட் இங்கே CorelDRAWல பிக் டூலுக்குன்னு ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது. அதில் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம இங்கே CorelDRAWல பிக் டூலை யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணி இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ பிக் டூலை நான் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நேராக இங்கே தான் போய் நம்ம போய் கிளிக் பண்ணோம்னா இதுக்கும் இங்கே ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. அது என்னன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். கீபோர்டில் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிக் டூல் செலக்ட் ஆகிடும். நீங்கள் எந்த டூல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பாருங்கிறதுல ஸ்பேஸ் பார் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிக் டூல் செலக்ட் ஆகிக்கும். அப்பப்போ நீங்கள் அதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பிக் டூல் இல்லாமல் இங்கே நம்ம எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. பிக் டூலை யூஸ் பண்ணாமல் இங்கே நம்ம CorelDRAWல இந்த டிசைனும் பண்ண முடியாது. ரொம்ப அது ஒர்க் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த பிக் டூலுடைய அந்த ஷார்ட்கட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி அடுத்தடுத்த டுடோரியலில் CorelDRAWல இருக்கக்கூடிய மற்ற டூல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.